நான் ஸ்டாலின் என்ன செஞ்சாருன்னு சில பேர் கேட்குறாங்க. நான் இப்போ ஸ்டாலின் அரசு போட்ட திட்டங்களை எல்லாம் அடுக்க போகிறேன். நீங்கள் எண்ணிக்கிட்டே வரணும். நான் மேக்ஸில் வீக். நீங்கள் எண்ணணும் எத்தனை திட்டம்னு. அண்ணாச்சி அல்லாச்சி ஃபுல் ஃபார்மில் இருக்கிறார் அண்ணன். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் எண்ணணும். கரெக்டாக நான் கேட்கும்போது கை தூக்கி யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அண்ணாச்சி 500 ரூபா கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ நான் திட்டத்தை சொல்ல போகிறேன், நீங்கள் எண்ணணும். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்கி எல்லா திட்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என்ன திட்டம் போட்டுச்சு இந்த அரசு அப்படின்னு கேட்குறோம். ரைட். இப்போ ஸ்டாலின் அவர்கள் போட்ட முத்தான 50 நிறைய போட்டிருக்காரு, நான் 50 சொல்ல போகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு நீங்க இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம், உயர்வுக்கு படி என்ற திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்தில், மக்களுடன் முதல்வர், நம்மை காக்கும் 48, முதலமைச்சரின் முகவரி, மக்களை தேடி மருத்துவம், 5570 வழக்குகளை திரும்ப பெற்றார், பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு பணியிலிருந்து சிறப்பு விலக்கு, சென்னையில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், சென்னையில் அதிமுக தொடங்கி முடிக்கப்படாமல் இருந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முடித்து திறந்து வைத்தார், திருச்சியில் விமான நிலையத்திற்கு ஈடாக ஒரு திருச்சியில் அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், பெண்கள் ஓதுவார்களாக நியமனம், 3000 கோயில்களுக்கு மேலாக குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி, பெண்களுக்கு தோழி விடுதி, பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் கட்டணத்தில் 1 விழுக்காடு விலக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம், 37 புதிய அரசு கலைக்கல்லூரிகள், 120 மின்சார தாழ்தள பேருந்துகள், 3103 புதிய மினி பஸ் வழித்தடங்கள், முதல்வர் மலிவு விலை மருந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின் இணைப்பு, பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகள் வைப்பு தொகை, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்க மாதம் 3000 ரூபாய், சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள், திருப்போரூரில் 4375 ஏக்கரில் புதிய ஏரி, கிண்டியில் குதிரை பந்தய மைதானத்தில் வெள்ள வடிகாலுக்காக 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்கள், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பொருணை அருங்காட்சியகம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இலவச வீடுகள், வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. எத்தனை திட்டம்? யாரு கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் 50 வந்துருச்சு. சரி, எல்லாம் பாருங்க. தம்பிங்க என்னீங்களாடா? யாராவது தம்பிங்க நீங்க என்னீங்களா? எத்தனைடா? என்ன 49? சரி, 50. ரைட், ஓகே. அங்கே அக்காவும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அந்த தம்பி எந்திரா. நீ தான்டா, நீ தான் எந்திரி. உனக்கு பின்னாடி நீ தான்டா எந்திரியா. எத்தனை திட்டம்? 50. இங்க வா, நீ ஓடியா மேடைக்கு வா. அண்ணன்ட்ட வந்து 500 ரூபா வாங்கிட்டு போயிரு. வா. நீங்களும் கரெக்டாக சொன்னீங்க. நீங்க கட்சிக்காரங்கல்ல, அவன் இளைஞன்ல, இளைய சமூகத்துக்கு வழி கொடுப்போம். நீங்க கட்சிக்காரங்க தானே. நீங்க நாளைக்கு காலையில் போய் அண்ணனை பார்த்துருவீங்க. தம்பி இளைய சமூகத்துக்கு வழி கொடுக்கணும்ல, அதுக்காக ஓடியாடா. தம்பிக்கு கை தட்டுங்க. அருமையா. இந்த பாரு, அமைச்சர் கையால. இது ஏன் தெரியுமா? உங்களை மேடை கூப்பிடுறேன். இளைஞர்களுக்கு இவ்வளவு திட்டம் இந்த அரசு செஞ்சிருக்குங்கிறது தெரியணும். இன்னைக்கு திடீர்னு யாரோ வந்து திமுக என்ன செய்தது அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அதுக்கு இவ்வளவு திட்டங்களை திமுக செய்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தம்பிக்கு. தம்பி என்ன படிக்கிறீங்க? என்ன பேரு? சுரேஷ். மகிழ்ச்சி தம்பி, வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. இப்போ இந்த மாதிரி தம்பிகளுக்குன்னு ஒரு திட்டம் போட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர். இது 50 திட்டம் சொன்னல. நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று. இந்த நான் முதல்வன் திட்டம் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லட்டுமா? இப்போ இந்த தம்பி வீட்லையோ, நீங்கள் படிக்கிற தம்பிங்க வீட்லையோ, மற்றவங்க வீட்லையோ டிவி இருக்கும், கரண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏசிலாம் வச்சு கூட வச்சுருப்பீங்க. இந்த வசதி வாய்ப்பு எதுவும் தம்பிங்களா கவனிங்கடா. டேய் தம்பிங்களா கவனிங்க. இந்த வசதி வாய்ப்பு, உங்களை விட வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு தங்கை, மலைவாழ் பழங்குடியின மாணவி, மலை மேலே இருக்கும் அவங்க வீடு, ஒரு சின்ன குடிசை வீடு.
எந்த வசதியும் கிடையாது அந்த பாப்பாவுக்கு, அந்த தங்கச்சிக்கு. ஆனால் நல்லா படிப்பா. நம்ம முதலமைச்சர் அந்த பாப்பாவை தேர்ந்தெடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவளுக்கு பயிற்சி கொடுத்து இன்னைக்கு அந்த பாப்பா, அந்த தங்கை எங்க போயிருக்கா தெரியுமா? சென்னையில் ஐஐடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஐடிக்குள்ள நம்ம போக முடியுமா? ஒரு மலைவாழ் பழங்குடியின மாணவி. தம்பிகளா, உங்களை மாதிரி ஒரு தங்கச்சி மலைவாழ் பழங்குடியின மாணவி தமிழ்நாடு அரசினுடைய, நம்முடைய முதலமைச்சரினுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடிக்குள் நுழைந்திருக்கிறாள் என்று சொன்னால் இந்தியாவில் வேறு எந்த முதலமைச்சராலும் இதை சாத்தியப்படுத்தி காட்ட முடியாது. எவ்வளவு திட்டங்கள்! நான் திருப்பி சொல்றேன், என்னோட நாளைக்கு இதே மேடையில் நான் அண்ணன் அமைச்சர் செலவுலேயே கூட அவர் பாப்பாரு, இவன் நமக்கு செலவு இழுத்துக்கிட்டே இருக்கிறான் திருநெல்வேலியிலேருந்து வந்துன்னு, பரவாயில்லண்ணே, அதிமுகவுக்கு கூட நாங்கள் மேடை போட்டு தர்றோம். இதே இடத்துல அதிமுகவோ அல்லது பாஜகவோ நான் சொன்ன மாதிரி இத்தனை திட்டங்களை அடுக்கணும். முடியுமா? சாத்தியமா? அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசின் மீது. இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இதுல முக்கியமா அவர் ஒன்று சேர்த்திருக்கிறாரு, கீழடி அருங்காட்சியகம். கீழடியில அகலாய்வு. இந்த கீழடின்னு ஓயாம பேசுறானுங்கன்னாச்சு, அது என்னன்னே எங்களுக்கு விளங்கல. உண்மைதானக்கா? பல பேருக்கு அது என்னன்னே விளங்கல. சொல்றாங்க கீழடின்னு. என்னது அது கீழடி? நம்ம பெருமை நமக்கு தெரியல. நான் உங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி கதையாவே சொல்றேன். மதுரை பக்கத்துல கீழடிங்கிற ஒரு கிராமம், அங்க அகலாய்வு பண்றாங்க. அகலாய்வுனா ஒண்ணு இல்லை, பூமியை தோன்றாங்க. தோண்டுனா நம்ம முன்னோர்கள் அங்க வாழ்ந்ததற்கான அடையாளம் கிடைக்குது, தடயம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? முறையா வீடு கட்டி இருக்கான், முறையா பாதாள சாக்கடை போட்டிருக்கான், முறையா பாத்திரம் பண்டம் வச்சு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா என்னாச்சு? இது ஒரு குடும்பம்னு இருந்தா அப்படித்தானே இருக்கும். அது இல்லை ஆச்சரியம். ஆச்சரியம் என்னன்னா, அவன் வாழ்ந்ததாக சொல்லப்படும் காலம் எவ்வளவு தெரியுமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் தமிழன் முறையான நாகரிகமான சமூகமாக வாழ்ந்திருக்கிறான் என்பது நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் பெருமை. உலகத்தில் வேற எந்த சமூகத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. நமக்கு நம்ம பெருமை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நான் லண்டன் போயிருந்தேன். 300 வருஷம் பழமையான சில விஷயத்தை வச்சிருக்கான். இது 300 ஆண்டுகள் பழமையானதுன்னு பெருமை பீத்துறான். டேய், 300 வருஷத்துக்கே நீ பெருமை பீத்துறியடா. எங்களுடைய வரலாறு 3000 ஆண்டு கால பெருமை கொண்ட வரலாறு என்று நம்முடைய முதலமைச்சர் எடுத்து காட்டி அன்றைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை திறந்திருக்கிறார். இன்றைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி மீது நமக்கு கோபம் வருதுன்னா, தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்து விட்டார் எடப்பாடி. நாம திமுகவா இருக்கலாம், அவர் அதிமுகவா இருக்கலாம், அது வேற. ஆனால் நமக்கு அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில வர்றாரு. கம்பீரமா வர வேண்டியதானே, டாட்டா காட்டிட்டு. முகத்தை மூடிட்டு, நான் தான் சொன்னேன், இந்த 23ஆம் புலிகேசியில் ஒரு பட்டம் கொடுப்பானுங்க வடிவேலுக்கு. இனிமேல் அமித்ஷாவை பார்த்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டே வந்ததால் இன்று முதல் நீங்கள் முகமூடியார் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள்னு ஒரு பட்டம் கொடுத்தலாம். எடப்பாடியார் அல்ல அவர். இன்று முதல் முகமூடியார். அவமானமா இருக்கு, கேவலமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படியா போய் நீங்கள் முதலமைச்சராக இன்னைக்கு சொல்லிட்டாரு, எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பாஜக தான், அதற்கு நன்றி கடனாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளையும் அடகு வைத்து விட்டு வந்துவிட்டார். நீட்டில் ஆரம்பிச்சு ஒன்னையும் கொண்டு போய் டெல்லிக்கு அடமானம் வைத்து விட்டு வந்தவராக இன்றைக்கு நிற்கிறார். இதெல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று நம்முடைய முதலமைச்சர் ஒரு உறுதிமொழியை ஏற்க சொல்லி இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமை என்ன நமக்கு முதல்ல தெரியணும். தமிழ் மொழியை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்க முயற்சிக்குது. நம்முடைய மொழி எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு பெருமையானதுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு அப்ப புரியும். நம்முடைய மொழி கடவுளை விட உயர்வானது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா? சண்டை வந்துடும். யாருக்கும்? அப்பாவுக்கும் பையனுக்கும். எதுக்கு சண்டை? மேங்கோவுக்கு சண்டை. மேங்கோவால யாருக்கும் சண்டை? நீங்க வேற எதுவும் நினைச்சிட்டீங்களோ? இல்ல
கரெக்டாக தானே நினச்சிருக்கீங்க. நீங்கள் இங்கே உள்ள பிரச்சனை நினச்சிடாதீங்க, அது வேற. அதுலேயும் சண்டை தான், அதுலேயும் மாம்பழத்துக்கு தான் சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும். அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது திருவிளையாடல்ல சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் சண்டை. இப்போ முருகன் கோவிச்சுக்கிட்டு எங்கே போயிட்டாரு? பழனி மலைக்கு போயிட்டாரு. சமாதான தூதுவராக ஒரு பாட்டியை அனுப்புகிறாங்க. யார் அந்த பாட்டி? ஔவையார் போறா, போய் சமாதானப்படுத்துடா. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, பாட்டு பாடுறா. அதில் ஒரு வரி சொல்லுவா, 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானி. 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானின்னு கேட்குறான். 60 சினம்னா என்னன்னு அர்த்தம்? ஏதோ சமஸ்கிருத மந்திரம் மாதிரி இருக்குன்னாச்சு. 60 சினம்னா கோவப்படாத, கோவத்தை கட்டுப்படுத்துன்னு அர்த்தம். 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி முருகான்னு கேட்கா. நான் ஔவையாருக்கு என் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் போட்டேன். கதை விடுதான் பாரு. ஔவையாருக்கு ஃபோன் போட்டானா? யாரோ அரசியல்வாதிகள் ஆமக்கறி சாப்பிட்டேன், அரிசி கப்பலை சுட்டேன்னு கதை விடும்போதெல்லாம் நம்புறீங்கல்ல, இதையும் கேளுங்க. நான் ஔவையாருக்கு ஒரு ஃபோன் போட்டேன். ஏன் பாட்டி பொய் சொல்ற? எங்க அப்பா தமிழ் ஆசிரியர், நான் தமிழ் படித்தவன். ஆத்திச்சூடினா என்னன்னு எனக்கு தெரியும். அறம் செய்ய விரும்பு. அடுத்த வரி 60 சினம். அப்ப 60 சினம்னு சொன்னது யாரு? ஔவையார். ஆனா ஔவையார் அங்க போய் என்ன சொல்றா? 60 சினம் கூறுவது தமிழ்னு சொல்றா. பொய் தானே சொல்லியிருக்கா? நீ என்ன பாடி இருக்கணும்? 60 சினம்னு நான் பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் முருகா, நீ கோவப்படாத வா, அப்படிதானே சொல்லணும். ஆனா 60 சினம் கூறுவது தமிழ்னு சொல்றான். நான் ஔவையார்ட்ட கேட்டேன், ஏன் பாட்டி பொய் சொன்னேன்னு. அப்ப ஔவை சொன்னா, பேராண்டி பொய் சொல்லல, நான் சொல்லியிருக்கேன், நானே பாட்டு எழுதியிருக்கேன், கோபப்படாதேன்னு, நீ வா அப்படின்னு முருகனுக்கு போய் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. எதுக்கு நிற்கிறது? தமிழ் கடவுள். கடவுளுக்கு நான் போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? முருகனை விட ஒரு பெரிய ஆள் தானே அட்வைஸ் பண்ணணும். ஆமா, முருகனை விட பெரிய ஆள் தான் சிவபெருமான். எப்பா உங்க அப்பா சிவன் தாண்டா கூப்பிட்டான் வா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி? சண்டையே சிவனுக்கும் முருகனுக்கும் தானே. சிவன் பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் வருவானா? வரமாட்டான். அப்ப எனக்கு நல்லா கேட்டுக்குங்க, அருப்புக்கோட்டையில் இதெல்லாம் எந்த சீரியல்லையும் வராது. ஔவை சொன்னா, எனக்கு பஞ்சாயத்து செய்வதற்கு, முருகனை சமாதானப்படுத்துவதற்கு சிவனை விடவும் உயர்வான ஒன்று தேவைப்பட்டது. சிவனை விடவும் உயர்வான ஒன்று இந்த உலகில் தமிழை தவிர வேறு இல்லை. எனவே நான் தமிழை துணை கலைத்தேன் என்று ஔவை என்கிட்ட சொன்னான். அப்ப தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்றால் கடவுளை விடவும் தொன்மையானது என்று நம்முடைய தமிழர் மெய்யியலில் வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கீழடி அகலாய்வு இவ்வளவு பெரிய தொன்மை நமக்கு இந்த இளைஞர்களுக்கு இது எதுவும் புரியறதில்லை. அவன் ஒரு கிராமத்தில் குடியிருக்கான். ஆதாரு, நீங்கள்லாம் அருப்புக்கோட்டையில் இருக்கீங்க, அவன் எங்கே இருக்கான் தெரியுமா? இன்ஸ்டாகிராமம்னு பேர், அதுக்கு பேர். அவ்வளோ பேர் அதில் தான் குடியிருக்கான். ஆதாரு, பாஸ்போர்ட்டு, விசா ஒன்றும் வேண்டாம், இன்ஸ்டாகிராமத்தில் போய் குடியேறிடுறான். அதில் என்ன நடக்குன்னு அவனுக்கு எதுவும் தெரியல. நாம் எவ்வளவு தொன்மையான சமூகம் என்பதும் அவனுக்கு தெரியல. உலகில் மனிதன் காட்டு மிராண்டியாக ஆடை அணியாமல் நிர்வாணமாக உலகின் பல நாடுகளில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த பொழுது உன் தாத்தனை என் தாத்தனை எப்படி இருந்தான் தெரியுமா? நம்ம முதலமைச்சர் தான் அதை எடுத்து காட்டினார். தூத்துக்குடி பக்கத்தில் சிவகலை என்ற ஒரு ஊர். அந்த சிவகலையில் முதுமக்கள் தாலினா என்னன்னா, இறந்து போனவங்கள ஒரு பெரிய நெற்குதிர் மாதிரி வச்சு அதுக்குள்ள புதைச்சிருவான். அப்படி புதைக்கும் போது கொஞ்சம் நெல் மணிகள் தானியங்கள் எல்லாம் போட்டு புதைப்பான். அப்படி போட்டு புதைக்கப்பட்ட அந்த முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்படுகிறது. அதிலிருந்து சில நெல் மணிகள் கிடைக்கின்றன. அந்த நெல் மணிகளை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு அனுப்பி ஆய்வு செய்யுங்கிறார். இது எத்தனை ஆண்டு காலம் பழமையான நெல்மணிகள்னு கண்டுபிடிப்போன்னு அமெரிக்காவுக்கு அனுப்பி கார்பன் டெக்னாலஜி, கரிம பகுப்பாய்வு அப்படிங்கிற ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த நெல்மணிகளின் ஆயுட்காலம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நெல்மணிகள் தெரியுமா தம்பிகளே? அண்ணாச்சிலாம் அங்கே இருக்கீங்க, அக்காலாம் இருக்கீங்க. அந்த நெல்மணிகளினுடைய ஆயுட்காலம் 3500 ஆண்டுகள் பழமையானவை. எனில் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போ 2025 இருக்கோம். கிறிஸ்து பிறந்து 2025 வருஷம் ஆச்சு. கிறிஸ்து பிறப்பதற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக
உலகில் ஒரு சமூகம் முறையாக வாய்க்கா வெட்டி, வரப்பு வெட்டி, நீர்வாய்ச்சி, நெடுவயல் நிறைய கண்டு முறையான ஒரு வேளாண் சமூகமாக உலகில் வாழ்ந்த ஒரு சமூகம், ஒப்பற்ற சமூகம் தமிழ் சமூகம் என்பது இதற்கான சான்று. இதை இன்னைக்கு இந்தியாவில் உலக நாடுகளுக்கு மத்தியில் கொண்டு போய் நம்ம முதலமைச்சர் வைத்தார். உலக நாடுகள்லாம் ஏற்றுக்கிட்டான், ஒரே ஒருத்தரை தவிர. அவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவர் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். பாஜக இந்த கீழடி அகழாய்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏன்னா தமிழர் நாகரிகம், என் நாகரிகம், உங்க நாகரிகம், நம்முடைய நாகரிகம் தான் உலகின் தொன்மையான நாகரிகம் என்று நிறுவப்பட்டு விடும் என்று அஞ்சுகிறது பாஜக. இதுல என்ன சார் பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானேன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்கா. இது ஒரு சண்டை. இந்த சண்டைக்கு பேரு ஆரிய திராவிட சண்டை. அவன் என்ன சொல்றான்? ஆரியர்கள் தான் தொன்மையான சமூகம், ஆரியர்கள் தான் தொன்மையான சமூகம், சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி, வேத நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் அவன் சொல்றான். அது இல்லை, தமிழ் தான் தொன்மையான மொழி, தமிழர்கள் தான் தொன்மையானவர்கள், திராவிட நாகரிகம் தான் தொன்மையானது என்று ஆதாரங்களோடு இன்றைக்கு நிறுவி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த சண்டை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது பாஜக. பாஜக ஏற்றுக்கொள்ள மறுக்கும், தெரிஞ்சதுதான். இந்த பாஜகவிற்கு துணை போய் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த பொதுக்கூட்டமா இப்படி நடக்குமா? இப்ப இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம், மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க. ஒரு பொதுக்கூட்டம் எப்படி இருக்கும்? யாராவது 4 பேரை விட்டு டான்ஸ் ஆட விடுறான் சில கட்சியில, இல்லையா? பேசுறவர் என்ன செய்யறாரு? எதிர்கட்சிக்காரனா வண்ட வண்டியா கெட்ட வார்த்தை போட்டு டபுள் மீனிங் டயலாக்ல திட்டுவார். சில கட்சிகள் அப்படித்தான் நடக்குது. ஆனா இந்த பொதுக்கூட்டம் எப்படி ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். பேச வந்திருக்கிறனா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து இவ்வளவு திட்டங்கள் அந்த அரசு தந்திருக்குது, தமிழின் தொன்மை என்ன, கீழடி நாகரிகம் என்ன, ஆரிய திராவிட நாகரிகம் என்ன என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது திமுக மேடையை தவிர வேறு எந்த மேடையிலும் சாத்தியமில்லாத ஒன்று. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள். நீங்க இங்கேருந்து போகும்போது 4 செய்தியோட போகணும். போறது மட்டும் முக்கியம் அல்ல, தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த ஓராண்டு தான் தேர்தலுக்கு. 4 ஆண்டுகள்ல இவ்வளவு திட்டம் தந்திருக்கிறாரே நம்முடைய முதலமைச்சர். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு இங்க மனசாட்சியோட பதில் சொல்லணும். மகளிர் உரிமை தொகை இங்க யாருக்கெல்லாம் வருது? அக்கா சும்மா கை தூக்குங்க. வந்து வாங்கிட்டு வாங்கலன்னு சொன்னாச்சுன்னா அண்ணாச்சி வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் இத்தனை பேருக்கு வருது, நல்லதுக்கா கீழே போட்டுருங்க. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு ஏன் கொடுக்குறாரு தெரியுமா நம்ம முதலமைச்சர்? நீங்களாம் ஓட்டு போடணும், உங்க ஓட்டுக்காக அப்படிலாம் இல்லை. முதலமைச்சர் இதை சொல்லியிருக்காரு, வெளிப்படையா சொல்லியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அது வெறும் சும்மா 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படி அல்லக்கா. உலகில் இப்படி ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன் சிந்திக்கவே மாட்டான். முதலமைச்சரிடம் இதை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் கேளுங்களேன், நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் என்னமா சொல்லுவாங்க? நாங்கள் வேலைக்கு போல சும்மா தான் இருக்கோம்பாங்க. ஆமாம் தானே? சும்மா தான் இருக்கும். நீங்கள் சும்மாவா இருக்கீங்க? காலையில் எழுந்து கணவரை ஆஃபீஸுக்கு அனுப்புறது அல்லது வேலைக்கு அனுப்புறது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, பேரம்பேத்திகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, பாத்திரங்கள் எழுவுறது, இவ்வளோ வேலையத்தையும் யார் செய்கிறா? இவர் வேலையை நீங்க தான் செய்றீங்க. இது ஒரு உடல் உழைப்பு தானே, இது ஒரு வேலை தானே. இந்த வேலையை உலகில் எந்த நாடும் அங்கீகரித்ததல்ல, ஒரே ஒருவர் தான் அங்கீகரித்தார். வீட்டில் உழைக்கும் பெண்களின் உழைப்பும் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. அந்த உழைப்பிற்காக அவர்களுக்கு நான் உரிமையாக தருகிறேன் என்று சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தார். இது உங்களுடைய உழைப்பிற்கு நம்ம முதலமைச்சர் தந்த 1000 ரூபாய் உரிமை தொகை. அதனாலதான் அதுக்கு பேரு மகளிர் உரிமை தொகைன்னு வைத்தார். 1000 ரூபாய் வாங்குறோம். சரி, இது ஒரு நல்ல திட்டம், இது உங்களுக்கு உதவுது. கட்டணம் இல்லாத பேருந்தில் பயணிக்கிறீங்க. இதன் மூலம் மாதம் எவ்வளவு மிச்சமாகுது தெரியுமா? இப்போ நீங்கள் இங்கே எத்தனை பேர் கை தூக்குனீங்க? முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார், பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை 1.15 கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் பலன் பெறுகிறார்கள். 1.25 கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் பலன் பெறுகிறார்கள். விடியல் பயணம், கட்டணம் இல்லாத பேருந்தில் நீங்கள் போறீங்க. ஏன் கட்டணம் இல்லாத பேருந்து? ஏன் ஆண்களுக்கு கொடுக்கல, பெண்களுக்கு கொடுத்தாங்க? ஒன்றுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கே 60-70 வயசுல இருக்கிற அண்ணாச்சிகளுக்கு தெரியும். அப்பெல்லாம் இங்கே அரசு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியார் பேருந்து,
வயசு கேட்டால் யாரும் சொல்லவும் மாட்டீங்க இல்லை, அமைச்சர்கிட்டே கேட்டலாம், அமைச்சருக்கு தான் தெரியும், அவர் சொல்லிடுவார். அப்போ தனியார் பேருந்து இங்கே திருநெல்வேலி ஜில்லாலெல்லாம் தனியார் பேருந்து, அந்த தனியார் பேருந்து ஒரே ஒரு பெருமுதலாளி கையில் இருக்குது. அவர் பேரை நாங்கள் சொல்ல விரும்பலை, அவர் ஒரு பெரிய கம்பெனிக்காரரு. ஆமாம், அண்ணாச்சி கரெக்டாக சொல்லிட்டாரு. அந்த பஸ்ஸில் உங்கள் தாத்தாவும் என் தாத்தாவும் போனால் ஏற்ற மாட்டான். தம்பிங்க என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். இன்னைக்கு பைக்கில் கீக்கில் போகிறீங்க, உங்கள் தாத்தாவையும் என் தாத்தாவையும் பஸ்ஸில் ஏற்ற மாட்டான். ஒரு காலத்தில் சூத்திரன் கீழே இறங்குன்னா. அப்போ கலைஞர் வந்தார். கலைஞர் கேட்டார், ஏன் இவெல்லாம் பஸ்ஸில் ஏறக்கூடாது, இவர்கள்லாம் சூத்திரர்கள், பஸ்ஸில் ஏறக்கூடாது. பஸ்ஸு உங்கையில் இருக்க போய் தான் நீ இப்படி பேசுகிற, பஸ்ஸெல்லாம் கொண்டான்னு பிடுங்கி நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை ஏற்படுத்தி கிராமங்கள் தோறும் பேருந்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அவருடைய வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஒரு பெண் சமூகம், தாய்மார்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும் என்றால் எப்போ முன்னேறுவாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா முன்னேற மாட்டாங்க. முதல்ல அவங்க பயணப்படணும். எப்பொழுது பயணம் சாத்தியம், வெளியில போகணும்னா கூட ஒரு 10 ரூபா காசை கூட புருஷனை நம்பி தான் புருஷனுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. நீங்க போய் 10 ரூபா கேட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கு அவன் 100 கேள்வி கேட்பான் அவங்ககிட்ட, இல்லையா? இப்போ அவர் பார்க்காரு, என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய தாய்மார்கள் பயணப்படட்டும், அவர்களுடைய உலகம் பறந்து விரியட்டும் என்று சொல்லி பெண்களுக்காக மகளிர் விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த திட்டத்தின் கீழ் இந்த 4 ஆண்டுகளில் 730 கோடி முறை பெண்கள் பயணித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் மாதம் 900 ரூபாய் மிச்சப்படுத்துறீங்க. பெண்கள் மட்டுமாவது கை தட்டலாம், கையில புண்ணு வந்துடாது. நம்ம நன்றி உணர்ச்சியற்ற சமூகமாக மாறிட்டு இருக்கோம். உண்மையிலே எனக்கு வேதனையா இருக்கு. அப்புறம் இவ்வளவு திட்டங்கள் போட்டிருக்காங்க. வேற நீங்க ஒரு பஸ்ஸில் போறீங்கக்கா, ஒரு 1/2 மணி நேரம் அருப்புக்கோட்டையில் ஏறி விருதுநகரில் இறங்க போறீங்க. ஒரு தம்பியோ யாரோ ஒருத்தன் நீங்கள் உங்களை பார்த்து அக்கா உட்காருங்கன்னு இருந்துச்சு இடம் கொடுத்தான்னு வைங்களேன், அவனுக்கு கூட ரொம்ப நன்றி தம்பிங்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் பஸ் பயணத்துக்கு இடம் கொடுத்தவனுக்கு கூட நன்றி சொல்கிறோம். இவ்வளவு திட்டம் கொடுத்த ஒரு அரசுக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு நன்றி சொல்லணும்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல, சரி. இப்போ அடுத்தது, இப்போ சத்துணவை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் நமக்கு தெரியும். அதற்கு முன்பாக மதிய உணவு கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். இந்த இடைநிற்றல் ஒரு மாநிலத்தை எப்படி கட்டி எழுப்பியிருக்கிறான்னு தயவு செய்து கேளுங்க, அது முக்கியம். பார்த்து பார்த்து ஒவ்வொரு செக்டாரா பண்ணியிருக்காரு. தம்பிகளுக்கு என்ன வேணும், மாணவிகளுக்கு என்ன வேணும், தாய்மார்களுக்கு என்ன வேணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வேணும், ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு நாள் காலையில் பிள்ளைங்கள்லாம் அரை மயக்கத்தில் இருக்கு, குழந்தைங்க. ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் அம்மா காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு பன்னும் டீயும் கொடுத்து விட்டாங்க, நான் வந்துட்டேன், சாப்பிடலேங்குது. அப்படியான்னு கேட்டுட்டு வரல, அந்த பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுமான்னு சொல்லிட்டு வரல. ஒரு தலைவன் வருகிறான், சிந்திக்கிறான், இந்த பிள்ளைங்க காலையில் சாப்பிடாம வருது ஏன், ஒரு கமிட்டியை போட்டு ஆய்வு செய்கிறார். போய் பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைங்க இப்படி காலையில் சாப்பிடாம வருது. ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா, நிறைய தாய்மார்கள் காலையிலேயே கிளம்பி தீப்பெட்டி ஆபீஸ், இந்த மாதிரி மில்லு, வயக்காட்டு வேலை எல்லாம் போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் சாப்பாடு கிடைக்கல என்று தெரிந்த பொழுது, காலை உணவையும் நான் தருகிறேன் என்று சொல்லி உலகத்திற்கே வழிகாட்டியாக ஒரு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 20,59,000 மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இடைநிற்றல்னு சொல்லுவோம். இடைநிற்றல்னா ஸ்கூல்ல சேர்த்து விடுவோம், கொஞ்ச நாள்ல பிள்ளைங்க நின்றும். இந்த திட்டம் வந்த பிறகு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தாமல் பள்ளிக்கு தொடர்ந்து செல்லுகிறார்கள். ஒரு தலைமுறையவே இது மாற்றி இருக்கிறது. இது யாருக்கு புரிந்திருக்கிறது என்று சொன்னால், கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் இந்த திட்டத்தை பார்த்து பாராட்டி, காலை உணவு திட்டம் மிகச் சிறப்பானது, ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டத்தை கனடாவிலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி கனடா நாட்டு பிரதமர் நம்ம நாட்டு முதலமைச்சரை பார்த்து கனடாவில் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார். இவ்வளவு திட்டம். புதுமை பெண் திட்டம் அற்புதமான திட்டம். என்ன, கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய், 4,83,00,000 4,83,000 மாணவிகள் இதில் என்ன செய்கிறாங்க, பலன் பெற்றிருக்கிறார்கள் இந்த திட்டத்தில். இப்போ உயர்கல்வி சேர்க்கையில் 34 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. அது என்ன சார் உயர்கல்வி சேர்க்கை? எளிமையாக சொல்கிறேன். இப்போ முன்னாடி பள்ளிக்கூடத்தெல்லாம் கெட்டினார்னு சொன்னேன் கலைஞர். இங்கே இருக்கிற அக்காக்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, நாங்கள் 7 பேர். எங்கள் மூத்த அக்கா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தா. 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே கட்டி கொடுத்துட்டோம். ஆனால் என் தங்கச்சி
எம்காம் எம்ஃபில் பிஹெச்டி முடித்து கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறாள். எப்படி சாத்தியமாச்சு? அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்க? கட்டி கொடுத்துரு. இப்போ கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். இந்த பிள்ளைகளை எப்படியா படிக்க வைக்கணும், என்ன செய்யலாம்? 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது பிள்ளை பெரிய மனுஷி ஆயிடுது, உடனே கட்டி கொடுத்துருந்தாங்க. கலைஞர் சொன்னார், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உன் பிள்ளைய படிக்க வை, நான் திருமண உதவித்தொகை தரேன்னார். பிள்ளை 8ஆம் கிளாஸ்ல பெரிய மனுஷி ஆயிட்டா, இன்னும் 2 வருஷம் 10ஆம் கிளாஸ் முடிக்கட்டும், திருமண உதவித்தொகை திட்டம் கிடைக்கும் என்று சொல்லி பெண் பிள்ளைகளை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சாங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட்டு வந்துட்டாரா? இப்போ அடுத்தது என்ன செய்யறாரு தெரியுமா? கொஞ்சம் கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சார். இனி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கிடையாது, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைனார். 10 முடிச்சுட்டு சரி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்புவோமே, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 12th வரைக்கும் பிள்ளைங்களை அனுப்புனாங்க. நம்ம முதலமைச்சர் வந்தார். பெண் பிள்ளைகள் என்றால் திருமணம் செய்து கொடுப்பதற்கு மட்டும்தானா? அவர்களுக்கு கல்வி இல்லையா? அவர்களுக்கு கனவு இல்லையா? அவர்களுக்கு என்று தனிப்பட்ட வாழ்வு இல்லையா? இதோ அந்த பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பு, மாதம் 1000 ரூபாய் நான் உனக்கு தருகிறேன் என்று ஒரு திட்டத்தை போட்டாரு. இன்னைக்கு 34 விழுக்காடு உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி 30 பிள்ளைகள் சேர்ந்துச்சுன்னா இப்ப 64 பிள்ளைகள் காலேஜுக்கு போகுது. அதுல உங்க பங்காளி பிள்ளைங்க, உங்க சொந்தக்கார பிள்ளைங்க, ஏன் உங்க பிள்ளைங்களே கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து செய்கிறார். நான் முதல்வன் திட்டத்தில் 3 வருடங்களில் 41,38,833 மாணவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் 2 திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன், முக்கியமான திட்டங்களை. இன்னுயிர் காப்போம் திட்டம். அது என்னன்னா, வாழ்க்கை தானே, எல்லாருக்கும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். விபத்து திடீர்னு ஆயிடுது, ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, பல உயிர்கள். நீங்கள் அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்ணாடியை கலத்திட்டு டாக்டர் சொல்லுவார், ஐ எம் வெரி சாரி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம். இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மை. 5 நிமிடம் 10 நிமிடத்தில் கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒருத்தரை தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போகணும். ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வைங்க. அதுக்குள்ளே அவர் இறந்துருவார். பக்கத்திலே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஆனால் அங்கே சேர்க்கறதுக்கு பயம். சேர்த்தா நிறைய பில்லு வருமோ. ஒரு முதலமைச்சர் வந்தார், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48ன்னு சொன்னார். ஒரு விபத்து நடக்குதுன்னா அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் அவங்கள சேர்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவி, அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கான அனைத்து சிகிச்சைகளையும் நீங்கள் அங்கே செய்து கொள்ளலாம். அந்த கட்டணத்தை இந்த அரசே தரும் என்று சொன்னார். எத்துணை குடும்பங்கள் இதனால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது சாதாரணமாக தெரியும். ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வைங்க, அவன் பிள்ளைல அனாத. நீங்க அதுக்கப்புறம் 5 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம், அது வேற. அந்த குழந்தை குட்டி அனாத. பல குழந்தைகளை அனாதைகள் ஆகாமல் காப்பாற்றி இருக்கக்கூடிய திட்டம் இந்த மகத்தான திட்டம் என்பதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் என்பது எனக்கு உள்ளபடியே தெரியல. சொல்லிக்கிட்டே போலாம், இதுல அவ்வளவு திட்டம் இருக்குது. சுய உதவி குழுக்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. இப்போ இங்க நலம் காக்கும் ஸ்டாலின் போயிருக்கீங்களா? அந்த மருத்துவ முகாம் உங்களுடன் ஸ்டாலின். நிறைய பேர் சொல்றாங்க போயிட்டு, ஐயா பல வருஷமா அலைஞ்சேன் பட்டா மாத்துறதுக்கு, சிட்டா மாத்துறதுக்கு, இந்த திட்டத்துக்கு போனேன், எனக்கு எளிமையாக இன்றைக்கு வேலை முடிந்து விட்டது. இவ்வளவு செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பொருளாதார வளர்ச்சியில் 11.19 விழுக்காடு, ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடத்தில் தமிழ்நாடு, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 53% வளர்ச்சியுடன் நாட்டிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு, மின்னணு ஏற்றுமதியில் முதலிடத்தில் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு பல்வேறு இடங்களிலும் முன்னிலை மாநிலமாக. நாம என்ன பண்றோம்? ஒரு வரி சொல்லி நிறைவு செஞ்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. நமக்கு திடீர்னு என்ன ஆயிடுது, ஒரு நோய் இருக்கு நமக்கு. இப்போ இப்படியே போகும். 0.07 ஐயா எடப்பாடி விட்டுட்டு போனார். கஷ்டப்பட்டு நம்ம முதலமைச்சர் ஏறி வண்டியை ஓட்டி கொண்டு போய் சென்னை பக்கத்தில் கொண்டு போய் விடுவார். ஒரு மாற்றம்னு சொல்லி ஓட்டை மாற்றி போட்டுருவான் சில சமயம். அடுத்து வரலாம் ரிவர்ஸ் கியர் போட்டு திருப்பி வண்டியை கொண்டு வந்து எங்கே விட்டுருவான், போ திருப்பி விருதுநகருக்கோ அருப்புக்கோட்டைக்கோ. இந்த முறை அந்த தவறை வரலாற்றில் செய்துவிடக்கூடாது. ஒரு மாற்றம். என்ன மாற்ற போற? எதை மாற்ற போற? இந்த சொன்ன திட்டத்தெல்லாம் மாற்ற போறியா? தமிழ்நாட்டை திருப்பி பீகாரா மாற்ற போறியா? நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க.
எச்சரிக்கையாக சொல்றேன். வட இந்தியா முழுவதும் பயணித்தவன், அந்த அர்த்தத்தில் சொல்றேன். விளையாட்டா எண்ணிடாதீங்க. கொஞ்சம் பிசகி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால், ஒருவேளை அப்படி போனால் இழப்பு திமுகவிற்கல்ல, தமிழ்நாட்டிற்கு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு இழப்பு, ஸ்டாலினுக்கு இழப்பல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு இழப்பல்ல, தமிழ்நாட்டிற்கு இழப்பு. நான் சில பையன்கிட்ட கேட்டேன், என்னடா எலெக்ஷன் வருது, என்ன முடிவு பண்ணியிருக்க? அண்ணே சும்மா அந்த அவருக்கு போடலான்னு நினைக்கிறேன், இந்த இவருக்கு போடலான்னு நினைக்கிறேன். ஏன்டா? ஒரு மாற்றம்ண்ணே. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன குடிக்க? டீ குடிப்பண்ண. ஒரு மாற்றத்துக்கு நாளை காலையில் பால் டாயில குடியேன். குடிப்பியா? இல்லைண்ணே ஒரு மாற்றம். பிறந்ததுலேருந்து அம்மாவை எப்படா கூப்பிட்ற? அம்மானு தான் கூப்பிட்றேன். நாளை காலையில் போய் அத்தைன்னு கூப்பிட்றா, செருப்பு கழட்டி அடிப்பான். பெற்ற தாயை எப்படி மாற்ற இயலாதோ அதே போல தாய்க்கு நிகரான, தாய்ப்பாலுக்கு நிகரான இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது, மாற்றிவிட கனவிலும் நினைக்காதீர்கள். லாஸ்டா ஒரு வரியை சொல்லிட்டு போயிடுறேன், நிறைய செஞ்சிடறேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, நீங்க முதலே வந்திருப்பீங்க. மணி 9:30 ஆக போகுது. இன்னைக்கு திடீர்னு உடைதான் உருளாங்கிற மாதிரி சில பேர் வருகிறார்கள். ஸ்டாலினுக்கு என்னை கண்டால் பயம், அவரை கண்டால் பயம், இவரை கண்டால் பயம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஸ்டாலின் ஒரு பாட்டிமா இருந்துச்சு, அந்த பாட்டிமாவை பார்த்து இந்தியாவே பயந்துச்சு. அந்த பாட்டிமா பேர் இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியையே பார்த்து அஞ்சாதவருடா ஸ்டாலின். எல்லோரும் அஞ்சே ஜெயலலிதாவே திமுகவை பார்த்து அஞ்சினார். அந்த ஜெயலலிதாவையே சிறைக்கு அனுப்பிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது நேற்று முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான்களை பார்த்து ஒருபோதும் திமுகவும் அஞ்சாது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அஞ்ச மாட்டார். தமிழ்நாடு ஒருபோதும் தலை குனிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு உங்களோடு நிற்கிறார். நீங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது இந்த உறுதிமொழியோடு செல்லுங்கள். தலை நிமிர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு நிற்கிறது. இந்தியாவின் முன்னிலை மாநிலமாக, முதன்மை மாநிலமாக என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறது. அந்த மாநிலத்தின் ஒரு அங்கம் நான், அந்த மாநிலத்தின் ஒரு பிரஜை நான். என்னுடைய பிள்ளைகள் பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ வேலை தேடி செல்லவில்லை. வட இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள். இந்த பெருமையை எனக்கு தந்தது ஸ்டாலின். அப்படி பெருமை மிகுந்த மாநிலத்தின் ஒரு வாக்காளராக, அந்த பெருமை மிகுந்த மாநிலத்தின் ஒரு அங்கமாக நான் நிற்கிறேன். இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். வளர்ச்சியின் தொடர்ச்சிக்கு, இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வளர்ச்சியின் தொடர்ச்சிக்கு, வளர்ச்சியின் தொடர்ச்சிக்கு, வளர்ச்சியின் தொடர்ச்சிக்கு வாக்களியுங்கள். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டிற்கு விடியலை தரும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒருமுறை அருமை அண்ணன் KKSSR அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அவருடைய இதய பூக்களுக்கு நான் செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.